சென்னை மூலக்கொத்தளத்தில் சவாரிக்காக காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநரை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய தொடர்பான மற்றொரு சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இந்த தருணத்தில் அந்த நாய்களை அந்த பகுதியிலிருந்து எடுத்துச் செல்வதற்காக மாநகராட்சி ஊழியர்களும் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பகுதியில் சவாரிக்காக நின்று காத்துக் கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநரை 4 ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறி காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது வடசென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பகுதியை சேர்ந்தவர் முத்து. இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல தனது வீட்டின் அருகே சவாரிக்காக இவர் காத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான நாயை அவரது 17 வயது ஆன 2 மகன்களும் நாய் அணிவிக்காமல் சாலையில் அழைத்து வந்திருக்கிறார்கள். முத்துவிடம் அவர்கள் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் நின்று பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென இந்த 4 ராட்வீலர் நாய்களும் அவரை கடித்து குதறி காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை அங்கிருந்தவர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது அவருக்கு அங்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளிடமும் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாய்க்கு சரியான இதுவரை ரேபிஸ் போன்ற ஊசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறதா, முறையாக அந்த நாய் வளர்க்கப்பட்டிருக்கிறதா என குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து முகக்கவசமும் இல்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அந்த ராட்வீலர் நாய்களை அங்கு அழைத்து சென்ற நிலையில் அந்த நாய் ஒரு ஆட்டோ டிரைவரை ஓட கடித்து குதறிய இந்த சிசிடிவி காட்சியானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.